பாஸ்டர் ஏஞ்சல் மல்லிகா அவர்களுக்கு நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு கூட இருக்கிற பாஸ்டர் அவர்களுக்கும் சுவாசிமார்களுக்கும் பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய அன்பார்ந்த தேவ அன்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மத்தியில பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு பெரிய பிரசங்கிகள் அல்ல, நான் பெரிய பிச்சு கொடுக்கபடி அல்ல, அப்படி பிரசங்கம் பண்ணவும் தெரியாது. ஆனா ஒரு கொஞ்ச நேரம் தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். இந்த நேரங்களில பிசாசு என்ன செய்வான்? ஒரே ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பான். என்ன ஆயுதம் சொன்னா உங்களோட சிந்தை. அல்லேலூயா. பிள்ளைகளை கொண்டு அங்கிருந்து பின்னாடி பிள்ளைகளை வச்சு நோண்டுவான், இன்னொருத்தரை வச்சு நோண்டுவான். ஏன்னா இது என்னன்னா, இது நீங்க நினைக்கலாம் இந்த ஆராதனை என்பது ஏதோ வழக்கத்தின்படி நம்ம ஒன்று கூடிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே போறோம். இந்த வழக்கத்தின்படியான ஒரு ஆராதனை இல்ல, இது உன்னுடைய திருப்பு முனை. அதை நீ புரிந்து கொள்ள. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய கிருபையில சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். பாஸ்டருக்கு தெரியாது, வெள்ளிக்கிழமையில தான் சாப்பிடலாமா. என்னுடைய உடன் பிறந்த சகோதரி மாதிரி இருந்தா, அவங்களுக்கு தெரியும் நான் பொய் சொல்றேன். ஏன் நான் சாப்பிடலாமே, எனக்கு தான் ரெஸ்டாரண்ட் இருக்கு, எந்த நேரத்துல போனாலும் ஆகாரமே, அது விதவிதமான ஆகாரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரம் போய் விதவிதமான ஆகாரம் சாப்பிடலாமே, நான் சாப்பிடக்கூடாதா? என்னோட வாழ்க்கை என்னன்னா, இந்த ஆத்துமாக்கள் இங்க ஒன்று கூடியிருக்கிறது சாதாரணதல்ல. ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை, ஒரு டைவர்ஷனை ஆண்டு வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி பிசாசு ஒரு கயிறை போட்டு, ஒரு மாயையின் கயிறை போட்டு நம்முடைய கழுத்தை கட்டி அப்படியே அவனுடைய பாதையிலேயே பிசாசு இழுத்து கொண்டு போவான். நீ ஆட்டோமேட்டிக்கா உன்னை எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நீ அவன் பின்னாடியே தான் ஓடுவேன். அல்லேலூயா. கூட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போன அந்த ஜெகன் தம்பி உட்காந்துருக்கேன், நல்ல சினிமா பாட்டை போட்டு நான் டான்ஸ் ஆடுறேன். நான் போய் போன் எடுத்து அதை மாத்தி ஆண்டோர் பாட்டு போட்டு கூட அவன் அந்த நிறுத்தினா கூட நிறுத்தவே இல்லை, திரும்பவும் அந்த சினிமா பாட்டை தான் போட்டு நான் அப்படி முறைக்கிறான். இவன் நல்ல பையன் தானே, இவ்வளவு இருந்து பாட்டு நிறுத்தின காரணம் என்னன்னா, அவருக்குள்ள அந்த சாத்தான் அவன் அப்படியே இழுத்து போயிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகரை மாயையின் கயிறுகளினாலே கட்டி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சாத்தானுடைய வலையிலிருந்து நீ வெளியே வரணும் தான் ஆண்டுடைய பிரதானமான திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. சும்மா ஆராதனைக்கு வந்தோம், சும்மா போனோம். இந்த பாஸ்டர் அவங்க கத்துறது பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு சீக்கிரத்துல அவங்க எப்படிதான் தெரியல, அவங்க ஹார்ட் உங்க மேல அவ்வளவு கரிசனம். நீ ஆராதனைக்கு போறியா, அவங்க சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தி அவங்களுக்காக இங்க உட்காரத்துக்கு அப்படிப்பட்ட ஆராதனை வர நீ அன்போடு கூட ஆசையா நீ ஓடிவா. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமைக்கு சொல்லல, அவங்க இருக்கிறதனுடைய அருமை அவங்களுக்கு தெரியல, அவங்க இல்லாத பொழுதுதான் அந்த அருமை தெரியும். இன்றைக்கு உன்னை நடத்துகிறதுக்கு ஒரு தேவ ஊழியர் இருக்கிறாங்க. நான் பெருமைக்கு சொல்லல, நான் அவங்களை புகழல, நான் மனசார அழுகிறேன். என்னை நடத்தின பசுத்தவான்களை குறித்து நான் ரொம்ப துக்கப்படுவேன். என்னை முழங்கால படியிட வைப்பார், ஸ்தோத்திரம் பண்ணுவார், என்ன ஒரு சர்க்கிள் போட்டு வட்டத்துக்குள்ளேயே உட்கார வைப்பார். அந்த நேரம் எனக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு, என்னால நவர முடியல. இன்றைக்கு நினைக்கிறேன், அந்த பசுத்தவான் கண்களை மூடிட்டாரு, நான் எப்பவும் அவர் நினைக்காம இருக்க மாட்டேன். அவர் நினைக்கும் போதெல்லாம் நான் அழ ஆரம்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே அவைகளை நினைவு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்க ஆத்மாவுக்காக இரவும் பகலும் உட்கார்ந்து அவங்க உத்தரவாதம் பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீ அந்த மாயையின் கயிறுல சிக்கப்பட்டு கடைசியா சாத்தான் குடியிருக்கிற அக்னியும் கந்தகம் இருக்கிற அந்த நரகத்துக்கு போகாதபடிதான் ஆண்டவர் உனக்கு திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண நினைக்காத, நரகம் இல்ல நினைக்காத. ரஷ்யாவில இந்த நரகம் என்பது இருக்கா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக பூமியை தொலை போட்டு பல ஆழத்திற்கு ஒரு ஸ்கேனிங்க உள்ள அனுப்புனாங்களாம். பூமியில அலறல் சத்தம் கேட்குதான், அக்னி மண்டலத்திலிருந்து நெருப்பு வர ஆரம்பித்ததா, இவ்வளவு பெரிய புழுக்களை பார்த்தாங்களா. அந்த புழுவினுடைய வலிமை என்னன்னா, எத்தனை வால்கனிக் நெருப்புலையும் அந்த புழு அப்படியே ஆடுதான். புழு மறையில பைபிள் எழுதியிருக்கிறது, புழுக்களே உன்னுடைய படுக்கை. நீ ஜெபத்துக்கு வராம ஆலயத்துக்கு வர அழுதுகிட்டு கடினப்பட்டுக்கிட்டு அவங்களுக்காக நீ ஓடி வருகிறதுனால உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, நீ சந்தோஷத்தோடு கூட ஓடிவா. அல்லேலூயா. வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வாக்கியம். இன்னைக்கு தீர்க்க தரிசன வாக்கியத்தோடு கூட உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல தலை நிமிர்ந்து தலை போய் குடிச்சே போகுது, நானே தெரியுது. அல்லேலூயா.
படிக்க மீகா 2ஆம் அதிகாரத்துடைய எத்தனை மணிக்கு முடிக்கணும்? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? பாஸ்டமா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியதாயிடும். அல்லேலூயா. படிக்க மீகா 2:13. பைபிள் புரட்டல் பதில் கிழிச்சிடும் போல இருக்கு. வாசிங்க, யாராவது நபர் வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் வாசல்களினால உட்பிரவேசித்து கடந்து போனார். இப்படி அழுதுகிட்டே வாசிச்சா நான் என்னத்த சொல்லுவேன்? இன்னும் ஒரு முறை சத்தமா சந்தோஷத்தோடு கூட வாசிக்கல. தடைகளை நீக்கி போடுகிறவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவான். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். முதல் வாக்கியம், நான் எப்பவும் பிரசங்கம் எடுக்கும் பொழுது 3 மொழிகளில் பேச ஆரம்பிப்பேன். தமிழ், இங்கிலீஷ் பைபிளா இருந்தா இங்கிலீஷ்லயும் படிங்க, மலை பைபிளா இருந்தா மலையிலயும் படிங்க, சைனீஸ் பைபிளா இருந்தா சைனீஸ்லயும் படிங்க. முதல் வசனம் மட்டும் எந்த ஆராதனை எடுக்கும் பொழுதும் 3 மொழியில, எத்தனை மொழிக்கு அத்தனை மொழியில படிக்க வைப்பாங்க. முக்கியமான வாக்கியம். இந்த வசனம் என்ன, இந்த வசனத்துல என்ன மறைஞ்சிருக்கு, இது ஏன் இந்த வார்த்தை இப்படி எழுதியிருக்கிறது, இந்த வார்த்தையில என்ன ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நீ இதை கரெக்டா சரியாக புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. எடுத்து படிங்கம்மா. மீண்டும் இங்கிலீஷ்ல படிங்க, இங்கிலீஷ் மொழியில படிங்க. ப்ளீஸ் ரீட் இன் இங்கிலீஷ். மைக்கா 2nd chapter verse 13 onwards. Please read. The breaker is come up before them. For them. They have broken up and have passed through the gate and have gone out by it. And the king shall pass before them. And the king shall pass by them. And the Lord on the head of them. அல்லேலூயா சொல்லுங்களே உரக்கமாக. அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சகோதரிமார்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. சகோதரமார்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சகோதரிகள் தான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார். ஆமென். சகோதரிகள் மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. சகோதரர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. தேவநாமத்திற்கு மகிமை. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒன்று பார்த்து சொல்லிருக்கிறது. தடைகளை நீக்குபவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார். அவர் உள்ளே தடைகளை நீக்குபவர் வரும் பொழுது நல்லா கவனிக்கணும், வாசல்கள் திறக்கப்பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தைய பாருங்க, குழந்தை சந்தோஷமா பாருங்க, அழகா ஹாப்பியா இருப்பாரு. நீங்க தான் அப்படியே அழுது என்ன கவலைப்படுதா பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் கவலை. இந்த நேரம் அப்படியே பறி கொடுத்த போல பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தான் வாக்குத்தத்த ஆண்டு எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறார். தடைகளை நீக்குபவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார், வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வாக்கிய வசனங்களை கேட்கிற பிள்ளையே, நீ ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன்னு நினைக்காதே. உலக ஜனத்தின் மத்தியில நீ சந்தோஷமா இருக்கிறவனை போல, மகிழ்ச்சியா இருக்கிறவனை போல இருக்கிற, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ நிமிர முடியல, உன்னோட வாழ்க்கையில உயர முடியல, உன்னோட வாழ்க்கையில பிரகாசிக்க முடியல. இயேசு என்ன சொல்லுகிறாரு? ஆபிரகாமின் குமாரத்தின்னு சொல்றாரு. அவன் ஆபிரகாமினுடைய குமாரத்தி. ஆபிரகாமினுடைய குமாரத்தினா என்ன? ஆபிரகாமின் குமாரத்தி என்பது வேதத்தினுடைய கான்சிக்வன்ஸ் படி 4 அம்சங்களை உண்டு. அதுல ஒரு பகுதி அவர்கள் தான் சுதந்திரத்திற்காக அழைக்கப்பட்ட ஜனம். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அவர்கள் இந்த சுதந்திரத்திற்குரியவங்க எழுதியிருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சுதந்திரத்திற்காக ஒரு கூட்டத்தாரை பிரிப்பார். அது ஆண்டவர் எனக்கென்று சொல்லி தனக்கென்று சொல்லி வேறு பிரித்து பூமியிலிருந்து, கோத்திரத்திலிருந்து, இனத்திலிருந்து, ஜாதியிலிருந்து பிரித்து கொண்டு வருவார். அல்லேலூயா. சிலருடைய சாட்சியெல்லாம் காது விட்டு நான் கேட்பேன். சிலருடைய காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் பாட்டு போட்ட உடனே பாரு கட 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 எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அவன் சிம்பலே விசில் தான் கொண்டு வந்தான். ஏன் தெரியுமா? எல்லாம் விசில் அடிப்பாங்க. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருக்கவே பிடிக்கல. பெருமைக்கு சொல்ல, மலேசியால இருந்துடுறேன், நான் பேசாம இந்தோனேஷியா
என்றைக்கு அவன் ஆட்சிக்கு வந்தானோ அதோட இப்பொழுது இந்த நாடு எப்படி இருக்கு? காரணம் தெரியுமா? ஒரு சினிமாக்காரன் கொண்டு வந்து நாட்டுல உட்கார்ச்சா அந்த நாடே சினிமாவா மாறிடும். ஒரு தேவனுடைய பிள்ளைதான் வந்து சிங்காசனத்துல உட்காரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வந்து 13 நாளும் விபச்சாரம், கொலை, கற்பழிப்பு பெருகிட்டே இருக்க. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு சின்ன வயசுல இருந்து அவன் போட்டோவை பார்த்த எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? என்ன அவன் திட்டவே இல்லை, என்ன பார்க்கவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு ஆவிக்குரியவனுடைய வைராக்கியம், செபிக்கிறவனை பார்த்தா தான், குதிக்கிறவனை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பொங்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஓம்ல போவேன், இந்த பிள்ளைகள் எல்லாம் பாப்பா ஓடுவான். அந்த பையன் மட்டும் அந்த நடுவில் பையன் மட்டும் இந்த பைபிளை கையில வச்சுட்டு இருப்பான். அதை பார்க்க 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 எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, இந்த மாதிரி தருணத்தை கொடுத்தாரு. உண்மையாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவனை பார்க்கவே சைட்ல அவன் அந்த பைபிளே கையில வச்சிருப்பான். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜெபம்னா ஓடணும். அல்லேலூயா. எழுதுங்க, டிவி போட்டா அப்படியே வாயத்துல இருந்து அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட கூட்டத்தார் கிடையாது. அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்டவன் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழிகள் வாக்கியத்தில் அழகா எழுதுகிறது. ஆண்டவர் ஞானி எழுதுகிறார், நீங்கள் பவுச்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் எழுதுறாரு. ஏன் அப்படி எழுதுறாரு? வெட்டுக்கிளியை பார்த்து ராஜா அங்க இருக்கவே மாட்டான், அவன் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பவுச்சா போக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ராஜா இல்லாத இருந்தோம் பவுச்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி. பாஸ்டர் இருந்தா தான் நான் சபைக்கு வருவேன், பாஸ்டர் இருந்தா தான் நான் ஜெபம் பண்ணுவேன். பாஸ்டருக்காக நாடகம் ஆடிக்கொண்டு வாழாத, அது நாடகமான வாழ்க்கை. அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது, இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷத்தை மாற்றிக் கொள்ளாதீங்கன்னு எழுதியிருக்கு. உன் வேஷம் ஒரு நாள் கலைக்கப்பட்டுரும். இப்படியே நீடித்து போகணும்னு நீ நினைக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேஷத்தை கலைத்து போட்டு, வேஷம் வேண்டாம். நான் பிள்ளைகளுக்கு அந்த சிலுவை கொண்டு போய் கொடுத்தேன். பாஸ்டர் என்ன பண்ணுங்க, சிலுவை வைக்காதீங்க சொன்னீங்களா? காரணம் என்ன தெரியுமா? அதான் உண்மையா ஆவிக்குரிய வைராக்கியம். அதான் வைராக்கியம். அதே ஒரு விசுவாசம் இல்லாத அந்த சிலுவையை வச்சிருப்பான். அதான கடவுள்வான். உனக்கு ஆண்டவர் அவரோட வாக்கிய வசனங்களை கொடுத்துக்கிறார். அந்த வசனத்தை எடுத்து பிடி. சுடர்களை போல நீங்க பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன பிள்ளைங்க பார்த்து சொல்றேன், உட்காந்துக்கிட்டு அவனை நோண்டிக்கிட்டு இவ்வளவு வார்த்தைகள் கொடுத்திருந்த அவன் பின்னாடி அவனை நோண்டிக்கிட்டே இருக்கிறான். காரணம் என்ன? சாத்தானை நீ உனக்குள்ள சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்ட. அந்த சாத்தான் உனக்கு போக மாட்டான், உன்னை பிடிச்சுக்கிட்டு கட்டி வைத்திருக்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஆபிரகாமினுடைய குமாரத்தி என்று பெயர் பெற்றிருந்தோம், இவளையோ 18 வருடமா சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளையோ 18 வருடமாய் சாத்தான் கட்டி. அதனாலதான் ஏன் என்ன கட்டி வைத்தான்? அவ எழுதியிருக்க அந்த வாக்கியத்தை நான் படிக்க ஆச்சரியப்படுவேன். குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரத்தினா யூத வாக்கத்தான். ஆபிரகாமின் குமாரத்தினா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். குமாரத்தின் சொன்னா வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகள். ஆனா அவளை கட்ட ரகசியம் என்னன்னா, அவளால நிமிரவே முடியாது. அல்லேலூயா. எந்த விதத்திலே நிமிர விட மாட்டான் பிசாசு. அதனாலதான் பிடிக்க மேலானவைகளை தேடுங்கள். கரங்களை உயர்த்தி கற்ற மையப்படுத்துங்களேன். உண்மையாவே கிறிஸ்துவோடு நீ எழுந்திருக்கிற அனுபவம் வந்துச்சுன்னா, நீ மரித்தவனை போல செத்தவனை போல இருக்க உயிர்த்தெழுதலின் அனுபவம் இல்லை. உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ள இல்ல. உயிர்த்தெழுதலின் ரகசியம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை தண்ணி மேல ஊற்றப்படுகிற எண்ணெய் மாதிரி. எத்தனை சிகரெட்டு, எத்தனை வேப்பு, எத்தனை சாராயம், எத்தனை விதமான கஞ்சா, எத்தனை விதமான விபச்சாரம், வேசித்தனம், எந்த ஆவியும் தொடாதாங்களே. அசல் சொல்றாங்க, தாய்லாந்துல போன பாவம், இந்தியாவுல போன பாவம். தாய்லாந்துல கூட பசுத்தமாக நான் பார்த்தது. தாய்லாந்துல பாவம் எனக்கு கண்ணில் எல்லாம் பசுத்தமா தான் தெரியும். காரணம் என்ன? அவங்க தண்ணி மேல ஊற்றப்பட்ட எண்ணெய் மாதிரி. அவங்கள உலகத்துல ஒன்னும் தொடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பாஸ்டர் நான் பேசும்போது அவங்க சொல்ல சில சாட்சிகள். பாஸ்டர், நான் சாதாரணமான வரல, நான் சாதாரணமான ஒரு ஊழியம் செய்யல. இன்றைக்கு நான் ஒரு பெண்ணா இருந்து இந்த ஊழியத்தை செய்யலாம் எத்தனை சவாலை கடந்திருப்பேன். ஒரே ஒரு காரணம் சொல்லுவேன்,
அவரை சுற்றிலும் எனக்கு ஒரு அபிஷேகத்தின் வல்லமை என்ன சூழ்ந்திருக்குன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை பார்த்துக்கிட்டே நீங்க வளரலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஆவிக்குரிய ஒருவர் கொடுத்திருக்கிறார். அவங்கள பார்த்து அவங்களோட விசுவாச வாழ்க்கை வள 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 பேசுறது, மணிக்கணக்கா பேசுறது, அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருந்துகிட்டே காரியத்தை சாதிச்சு கொடுக்கும். அவங்க ஒரு மனசுல ஒரு அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அதை சாதிக்காம விட மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வார்த்தை கேட்கிற தேவச்சனமே, உன்னுடைய வாழ்க்கையில தடைகளை நீக்குபவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார். வாசல்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்படணும். அந்த அனுபவத்திற்குள்ள வந்தாதான் உன் வாழ்க்கையில் நீ உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் சில பேர் படிக்கலாமா? நம்ம டைம் வாசிக்க நேரம் இல்ல. நான் ஒவ்வொரு வசனங்களை படிக்க விட்டா நீங்க ஒவ்வொரு 5 நிமிஷம் எடுக்கிறீங்க. எனக்கு 3/4 மணி நேரத்துல என்னால முடிக்க முடியாது. அதனால வசனத்தை நீங்க வாசிக்க விட போறது. அல்லேலூயா. பைபிள் படிக்கலன்னா 2 மணி நேரம் எடுத்துருவேன். அல்லேலூயா. என்ன பேச முடியல. முக்கியமான எந்த சப்ஜெக்ட பேச வர முடியல. அது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேருடைய வழிகள் ஆண்டவர் வாழ்க்கையில வாசல்களை திறந்தார். அழகாய் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க. யோசேப்பு ஒரு அடிமையாக தான் அவன் எகிப்து நாட்டுக்குள்ள போனான். அவன் ஒரு அடிமை. கொண்டு போய் குழிக்குள்ள போட்டாங்க யோசேப்ப. ஆனா ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வாசலை திறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அருமையானது இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில கர்த்தர் வாசல்களை திறக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் அந்த வாசலை திறக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிச்சு. ஒண்ணு நான் அவனுடைய கிருபையை சொல்றேன். நான் 40 நாள் உபவாசம் எடுத்தேன். நான் ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை விட்டு வெளியான பிறகு அந்த ஸ்தாபனத்துல எனக்கு எல்லாமே இருந்தது. அவ்வளவு வசதி நிறைந்த ஸ்தாபனம். கிட்டத்தட்ட அந்த சபை செந்தூர்ல இருக்கிறது, பிளாக்காவில் இருக்கிறது, பல இடங்கள்ல அந்த ஸ்தாபனம் இருக்கிறது. அவ்வளவு ஆஸ்வதிக்கப்பட்ட ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தை விட்டு நான் வெளியாகும் பொழுது நான் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்தேன். அப்போ ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு வாசலை திறக்கணும். 40 நாள் உட்கார ஆரம்பித்தேன். ஒரே ஒரு வார்த்தை என்ன வந்தது? நான் எப்படி மோசையோடு கூட இருந்தனோ அப்படியே உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வாசல்களை திறக்கணும். ஏன்னா அந்த வாசல் திறக்கப்பட முடியல, அது அடைக்கப்பட்ட வாசலா இருக்கிறது. அதனாலதான் பாரு, நீ ஆண்டவருக்காக கிரியை செய்ய முடியல, நீ ஆண்டவருக்காக பிரதானமான ஊழியம் செய்ய முடியல. சும்மா சர்ச்சுக்கு வர, பொய்யான மாயையான ஒரு பேர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வர, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சரியான வளர்ச்சி இல்லை. சும்மா கோயிலுக்கு வர உண்மையான ஒரு மறுரூபமாக்குதல் இல்லை. சும்மா கோயிலுக்கு வர ஒரு மாற்றுதல் உனக்குள்ள இல்லை. அதனாலதான் பாரு, நீ குன்றி குன்றி நடக்கிறவனா இருக்கிற. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, அவங்க தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆனா இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இவர்களோ குந்தி குந்தி நடக்கிறவர்கள் சொல்றாரு. அல்லேலூயா. தப்பு வாட்சம் ஓடல. இதுவோ இந்தியன் டைம் தான். அதனால நீங்க தான் கன்சிடர் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை அவ்வளவு அழகாய் வருகிறது உங்களை தேடி. தேவனுடைய பிரதானமான வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த வாசல்களை திறக்கிறார். அதனால்தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சிலருடைய வாழ்க்கையில இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பாரு, அந்த மகிமையை என்னால பார்க்க முடியும். ஒரு சுருக்கமாய் 3 எடுத்துக்காட்டு சொல்றேன். முதல் எடுத்துக்காட்டை பாருங்க. மகதலேனா மரியாள் மற்ற ஸ்திரீகளும் கல்லறை நோக்கி போறாங்க. பெரிய கல் மூடப்பட்டிருக்கிறது. கல்லறை நோக்கி போறாங்க. உயிர்த்தெழுதலினுடைய இயேசுவை அவங்களால தரிசிக்க முடியாது. இயேசுவை அவங்களால பார்க்க முடியாது. அவங்க போற இடம் இயேசு இருக்கிற அந்த கல்லறை தான். ஆனா இயேசுவை பார்க்க முடியாது. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நீ பார்க்கும்படியாக வந்திருக்கிற இடம், ஆண்டவரை பார்க்கும்படிதான் வந்திருக்கிற. ஆனா உன்னால ஆண்டவரை பார்க்க முடியாது. காரணம் என்ன? நான் முடியும் சொல்ல மாட்டேன், முடியாதுன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன? அது கல்லறையில் இவ்வளவு பெரிய கல் மூடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஒரு தேவ தூதன் அவருக்கு முன்பாக தோன்றி அந்த கல்லை புரட்டி தள்ளினார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். இன்றைக்கு உள்ள இருதயத்துல ஒரு கல் மூடப்பட்டு, சாத்தான் பெரிய ஒரு இருதயத்துல கல்ல போட்டு மூடிட்டான். அதனாலதான் பாரு, எவ்வளவு விசில் அடிச்சாலும் முடியல, பாம்பாட்டி எவ்வளவு ஊதினாலும் முடியல, எத்தனை பிரசங்கிமார் வந்து உனக்கு தேவ வாய்ப்புகளை கொடுத்தாலும் முடியல. உன் வாழ்க்கை இடறி போகுது. உன்னால கர்த்தருக்காய் ஜெபிக்க முடியல, பிரகாசிக்க முடியல, இயேசுக்காய் இருக்க முடியல. ஆண்டவருடைய மகிமையை என்னுடைய 4 காரியம் சொல்றேன். ஆண்டவருடைய மகிமை என்ன தெரியுமா? இந்த பூமியில உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார்.
ஆபிரகாமே ஆபிரகாமே இங்க வாடான்னு கூப்பிட்டாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல படிச்சு பார்த்தியா? ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட ஒண்ணும் இல்ல, ஆபிரகாம் கிட்ட ஒரு கைச்சான் அடுப்பு இடம் இல்ல. ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதித்து பூமியில் உள்ள எல்லாவற்றிலையும் உன்னை பெருகவே நான் பெருக செய்வேன். அல்லேலூயா. நீ வேலை ஸ்தலங்கள்ல போறியா, உன்னை ஓவர்டேக் பண்ண ஒருத்தர் எழும்ப முடியாது. நீ ஆலயத்துக்கு வரியா, உன்னை ஓவர்டேக் பண்ண ஒருத்தர் எழும்ப முடியாது. நீ தெருக்கல்ல போறியா, உன்னை ஓவர்டேக் பண்ண ஒருத்தர் எழும்ப முடியாது. காரணம் என்ன? மகிமையின் தேவன் அவளோடு கூட இருக்கிறார். அதனால தான் பாரு, தானியேலை பற்றி பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றி பாருங்க, ராஜா கொண்டு போய் அக்கினி சூளையில போனா அவங்களை அழிக்க முடியல. இன்னைக்கு இதே மலேசியா தேசத்துக்கு நான் வந்தேன், பல முறை நான் இந்த நாட்டுக்கு வருவேன். சில ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாரு, இந்த நாட்டுக்கு நீங்க வரவே வராதீங்க. ஏன் பாஸ்டர், நீங்க எங்க வந்து ஆசீர்வாதத்தை பத்தி பேசவே மாட்டீங்களே, எப்பா பார்த்தாலும் கடிந்து கொள்கிறேன். நான் கேட்டேன், எப்பா ஆசீர்வாதத்தை பத்தி பேசதானே வந்திருக்கிறேன், என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம்னா உனக்கு கார் கொடுப்பாரு, பஸ் கொடுப்பாரு இல்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தேடிக்கிட்டு வரோம். ஆசீர்வாதம் என்பதே இயேசுதான். அந்த இயேசு உனக்குள்ள கொண்டு வந்துட்டாலே எல்லாம் பின்னாடி வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்ப இங்க வரேன், நான் ஹோட்டல்ல தங்கினா எவ்வளவு காசு ஆகும்? ஒரு நாளைக்கு எத்தனை வெள்ளி? 100 வெள்ளி ஆகும். 3 வேளை சாப்பாடு 200 வெள்ளி ஆகும். டிராவலிங். இப்ப இந்த பாஸ்டர் பிடிச்சதுனால சாப்பாடுல இருந்து தங்குறது எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரிதான் அந்த இயேசுதான் ஆசீர்வாதம். அந்த இயேசுவை மட்டும் நீங்க பற்றி பிடிக்கல, அவருடைய இருதயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள, ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில எல்லாமே தேடி வர ஆரம்பிச்சோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றது எல்லாம் உனக்கு கூடவே கொடுத்துருவார். அல்லேலூயா. பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார். அதுமே தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த தடைகள் நீக்கப்படணும். இன்றைக்கு இந்த தடை நீங்கி வாசல் திறக்கப்படணும்னு சொன்னா அதுக்கு 3 பிரதான காரியம் உண்டு. நீங்க அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிளெஸிங் ஆக ஆரம்பிச்சு. அல்லேலூயா. பாஸ்டர் கொடுப்பாரா? 100 வெள்ளி கொடுப்பாரா? ஒரு 300 வெள்ளி வாங்கலாமா? ஒரு 50 வெள்ளி? இப்படியே பிச்சை எடுக்க அவசியம் இல்லை. நீங்க போய் அவங்களுக்கு தசமம் கொடுக்கணும். பாஸ்டர் இருந்தாங்க 2000 வெள்ளி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதான் நம்முடைய பிரிஸ்டேஜான வாழ்க்கை. அல்லேலூயா. இது வந்து கிறிஸ்து வாங்குறது இல்ல. இப்ப உங்ககிட்ட காணிக்க வாங்குறதுனால அவங்க கரண்ட் பில் கட்ட போறாங்க, பில்டிங் கட்ட போறாங்க இல்ல. அவங்க ஏன் வாங்குறாங்க? நீ மெல்கிசேதேக்கு தசமபாகங்களை கொடுத்ததுனாலதான் ஆசீர்வதிக்கப்பட்டான். பைபிள்ல கொடுக்கிறதுனாலதான் ஆசீர்வாதமே உண்டா. எல்லா ரகசியமும் அவங்களுடைய வாழ்க்கை நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நீ மற்றவங்களை வாங்குறதுனா இல்ல, கொடுக்கிறவனாய் உன்னை கர்த்தர் மாற்றணும். நீங்க பாஸ்ட் ஓவர்டேக் பண்ணணும். பாஸ்டர் 50,000 வெள்ளி வச்சிருக்கீங்களா? இருங்க, நான் 1 கோடி வெள்ளி வாங்குற ஆண்டு ஜோம் பண்ணி. பாஸ்டர் டபிள்யூ கார் வச்சிருக்கீங்க, BMW கார் வச்சிருக்கீங்களா? அந்த BMW காரை விட நான் 2 மடங்கு நான் வாங்குறேன். எங்க திருடி இல்ல, ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. ஐயா சொன்னாரு, வேற வழியை தெரிந்து கொள்வது இல்லை. அல்லேலூயா. அப்ப 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்கிறான், பாவம் கால் வலிக்கிறது போடுறாங்க. தேவநாமத்திற்கு மகிமை. அல்லேலூயா. 2 நிமிஷம் இருக்க மாட்டீங்க, அந்த பாத்ரூம் கொஞ்ச நேரம் விடுங்களா பாவம். அல்லேலூயா. பகலெல்லாம் அதுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு தர வேண்டாமா? அருமையான தேவ ஜனமே, வாக்கியம் அவ்வளவு அழகாய் சொல்லிருக்கிறது. வாசல்கள் உனக்கு திறக்கப்படணும், தடைகள் உனக்கு நீங்கணும். அல்லேலூயா. அந்த வாசல் திறக்கப்பட முடியாதனால தான் கர்த்தருக்காக நீ வெளியே வந்து கிரியை செய்ய முடியல. முதல்ல பாருங்க, ஆண்டவரே எனக்காக இந்த கதவு யாரு திறக்கப்படும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட போறாங்க. அவங்களால ஒரு சின்ன டோரை கூட திறக்க முடியாது. பெயர்க்கப்படாத இருக்கிறதான கல் அங்கே புரட்டி தள்ளப்பட்டு வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நீ ஏங்கி வா. ஆண்டவரே எனக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற வழிகள் திறக்கப்படட்டும். அது என்ன வாசல்? நீங்க எடுத்து படித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துடைய 5 படிங்க. முக்கியமான வாக்கியம். பக்கத்துல நானு படிச்சிருக்க வசனத்தை படிங்க. இந்த வாசலுடைய ரகசியத்தை படிக்கலாம். வாசல் திறக்கப்பட்ட படம் என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகளுடைய 12ஆம் அதிகாரத்துடைய 5-11 வாக்கியம். மறைச்சு பார்த்தா எனக்கு பயமா படிங்க. 12:5-11. அப்படியே பேதுரு
பார்க்கப்பட்டிருக்கையில் ஆ, சபையார் அவர்களுக்கான தேவனை நோக்கி ஆ. ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்றீங்க கரெக்ட். ஆனா நிறைய பேரோட கட்டு உடைக்கிறீங்க. இல்ல தம்பிகளை கவனிங்கப்பா, என்ன பாருங்க, பைபிள் நீங்க பார்க்க வேண்டாம், பைபிள் தான் அவங்க படிக்கிறாங்களே. அல்லேலூயா. எல்லாம் என்ன பாரு, என் முகத்தை பாரு, நீங்க என்ன பார்த்தாதான் எனக்கு பிரசன்னமே வரும், இல்லைன்னா வராது. அல்லேலூயா. படிக்க வீட்டை படிக்க அந்த வாக்கியத்தை என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம். ஏதோ உண்மையை ஒன்று சொல்றாங்களே. அப்படியே ஏன் அந்த வார்த்தை அப்படி இருக்கு? அப்படியேனா ஒரு பெரிய சம்பவம் அங்க இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே ஆ, காக்கப்பட்டிருக்கையில் பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க, நான் ஜெபிக்கிறேன் கடவுள் கேட்கிறாருன்றாங்க. ஆனா ஊக்கமா நீ ஜெபிக்கிறியா? சும்மா உன் சிந்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு, உன் கவனத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு, உன் மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு, ஊக்கத்தோடு கூட, இங்கிலீஷ் பைபிள் எழுதிருக்கு ஊக்கம் என்றதான வார்த்தை earnest prayer. அல்லேலூயா. தாகத்தோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு, தாகத்தோடு யாரு இங்க அமர்ந்திருக்கிறார்களோ, அருமை தேவச்சனமே, இயேசு உன் அண்டை வந்து அங்கே உனக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். சீலகிராமின் குளத்துல பாருங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. இயேசு அங்க இருக்கிற ஒரு மனுஷனை நோக்கி தான் ஓடி போய் அவனுக்கு விடுதலை கட்டளையிட்டார். 38 வருடமாய் அவன் சிக்கப்பட்டிருக்கிறான். நான் கொஞ்சம் அதிகாரத்தை யோசிக்க ஆரம்பித்தேன். ஏண்டா இயேசு பாஷனுக்கு பாக்குறாரா? அதே இடத்துல எல்லாருக்கிட்டே வராது, இவங்கிட்ட மட்டும் ஏண்டா வந்தாரு? யாருக்கு தெரியுமா? சீலகிராம் குளத்துல இயேசு வந்தாலும் வராங்கட்டே விடுதலை உண்டு. ஆனா யார் முந்தி விடுதலாங்களோ அவங்களுக்கு விடுதலை. அப்ப எல்லாரும் ஓடி தூதன் வந்து தண்ணியை கலக்கும் பொழுது ஓடி போய் விழுந்துருவான், சுகம் அடைவான். அதனால மற்றவங்க ஏசா பரம்பு ஓடி வரல. நம்ம தான் போன உடனே சுகம் கிடைக்கும் போல முந்தி விட போறமே. எனக்கு தான் பலன் இருக்கு, எனக்கு தான் எல்லாம் இருக்கு, எனக்கு தான் வேலை வரைக்கும் சாப்பாடு இருக்கு. தம்பிப்பா இதுல கவனிப்பா, வேலை அப்புறம் பாத்துக்கோ. எனக்கு தான் சாப்பாடு இருக்கு, எனக்கு தான் தண்ணி இருக்கு, எனக்கு தான் நல்ல வேலை வேலைக்கு சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க, எனக்கு தான் கையில காசு இருக்கு, பணம் இருக்கு, அதனால எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை கவனிக்க மாட்டேறான், ஜபத்தை கவனிக்க மாட்டேறான், கோயிலுக்கு வர சொன்னா லேட்டா வர்றான், ஆராய்ச்சி வர சொன்னா வரமாட்டான். என் காடி சரியில்லை, காடி ரிப்பேர் ஆகி போச்சு, இப்போ 5000 வெள்ளி தரேன்னு சொல்லுங்க, வேற காடி பிடிச்சி வந்து நிற்போம். அல்லேலூயா. அப்ப எங்கதான் காடி வரும் தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆராதனை வருது அவன் விருப்பம் கிடையாது, ஏன்னா அந்த சுகம் கிடைக்குது. ஆனா அந்த மனுஷன் ஒருவன் அப்படி இல்லை. அவன் எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்பான். ஆண்டவரே என்னால முடியாதுப்பா, எனக்கு பலன் இல்லப்பா, எல்லாரும் முந்தி விழுந்து போய் ஆசிரியர் போயிடுறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? என் சரீரத்துல பலன் இல்லை, என்னை யார் கொண்டு போய் தண்ணீர்ல போடுவாங்க? தூதன் கலக்கிற நேரத்துல எல்லாரும் வந்து எனக்கு முன்னாடி விழுந்துடுறாங்களே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரை சொல்லி தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தான், தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்தான், தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்தான். அங்க தூதன் வரல, இயேசுவே ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா வந்துட்டார். வந்து அவரை சொஸ்தமாக்கினார் எழுதி. அல்லேலூயா. அவர் எப்போது சொஸ்தமாக்கினார்? அது கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓய்வு நாள் முழுவதும் சொஸ்தமாக்கினார். ஓய்வு நாள் என்பது நியாய பிரமாணத்தின்படி எந்த காரியம் செய்ய வேண்டாத நாடு. இயேசு நியாய பிரமாணத்தை கூட பார்க்கல, சட்டத்திட்ட கூட பார்க்கல, தூக்கி போட்டாரு. அங்க இரக்கத்தை முன்னாடி கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. உண்மையா நீ ஆலயத்துக்கு வா, பிரச்சனை இல்லை. இது ஒரு சிலையாம் குலம். ஆனா இயேசு எல்லார்கிட்டயும் வரமாட்டார். சும்மா நீங்க பேருக்கு வந்துட்டு போலாம், உங்களுக்குள்ள மாறுதல் வராது. தாகத்தோடு கூட, மெய்யான இருதயத்தோடு கூட, மெய்யான நம்பிக்கையோடு கூட, மெய்யான உள்ளான வாழ்க்கையோட நிலவரத்தோடு, ஐயோ நான் மெய்யாகவே பின்மாற்றக்காரனா இருக்கிறேனே, திருட்டு பையனா இருக்கிறேனே, சிகரெட் பிடிச்சிட்டு ஏமாத்துறேனே, சும்மா கோயிலுக்கு வந்து வேஷம் போட்டு கிடக்கிறேனே, மெய்யா நீ உணர்ந்து இயேசு கிட்ட ஓடி வந்தா அந்த இயேசுவே உங்ககிட்ட ஓடி வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ நான் கதவை தட்டுகிறேன், வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு காதுல செவி கொடுத்தானா அவனோடு நான் வந்து உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். ஆமென். கதவு திறக்கப்படும் சொல்லிட்டு இருந்தேன். அந்த வசனம் டேலி ஆகுதா? கதவு திறக்கப்படணும். ஏன்னா இருதயத்தை நீதான் கட்டி போட்டு லாக் பண்ணி போட்டு இயேசு உள்ள விட மாட்டேன். அல்லேலூயா. 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 அல்லேலூயா சொல்லுமா? நீ வந்த நேரத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒண்ணுதான் நான் பாக்குறேன், அதை நோண்டிக்கிட்டே இருக்கு. அந்த சாத்தான் விட மாட்டு. அல்லேலூயா. கதவை திறக்க விட மாட்டேன். திறக்காத, இயேசு உள்ள விடாத. விஜய வேணா உள்ள விட்டுக்கோ, இயேசு மட்டும் உள்ள விடாத. ஏன்னா இயேசு உள்ள வந்தா எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிடுமே. சாத்தானுங்க ஓடிடுவாங்க. இயேசு தேவாலயத்துக்குள்ள வராரு, காசுக்காரர்களையும் புறா விற்கிறவனையும் எல்லாரையும் அடிச்சு துரத்துறாரு, வெளியே போனா. இயேசு உனக்குள்ள வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள
எல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. எங்கதான் போவோம்னு தெரியாது. பாருங்க, நான் சொல்றது பொய்ன்னு நீங்களே பாருங்க. லைட் சுவிட்ச் போட்டு பாருங்க, இருள் எங்கமா போயிடும் சொல்லுங்க. இப்போ போயிடுமா? எல்லாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். நாங்க மேல போன்னு சொல்லுவோமா? இருள பார்த்து போன்னு சொல்லுவோமா? என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? வேண்டாம். அல்லேலூயா. பாருங்க, லைட் சுவிட்ச் தான், ஒரே சுவிட்ச் தான். போட்ட உடனே இயேசு வெளிச்சமா இருக்கிறார். அந்த வார்த்தை வெளிச்சம். இந்த வார்த்தையை நம்பு. இயேசுவை நம்ம மற்றவங்க எல்லாம் ஏமாத்துக்க. பைபிள் இருக்கு, எல்லாரும் பொய்யர் தானே. இவங்களை அவங்கள சூழ்நிலை சமயங்களை பார்த்துட்டு ஓடாத. நான் பெருமைக்கு சொல்லல, ஆண்டோட கிருபைகளை சொல்றேன். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையே ஒரு வனாந்தர வாழ்க்கை தான். மலேசியா வரேன்னு கேட்பாங்க சிலர்லாம். நீ இந்தியாவில் ஏழு நாடச்ச, நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னா நான் பார்த்தேன். கடை சொல்லிடுறேன், பிரான்ஸ் போயிட்டு பிரான்ஸ் சொல்லிட்டேன். இப்ப என்ன ஆகி போச்சு, அதுவும் இப்ப தலைவலி ஆகி போச்சு. எல்லா மனுஷர்களும் போன், ஐயா 200 வெள்ளி கொடு, 300 வெள்ளி. நீங்க தான் பிரான்ஸ் போயிட்டு வந்தீங்களேன். அல்லேலூயா. இப்ப எங்கேயுமே இடம் இல்லை. ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு ஒரு மகிமை உண்டு, எங்களுக்கு ஒரு மேலான பாக்கியம் உண்டு. எங்களை நடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் என்னுடைய ஃபேன், அவர்தான் என்னுடைய ரசிகர், அவர்தான் நான் நேசிப்பேன். அப்படி வாயில அறிக்கையிடு. எந்த சினிமா நடிகனை வந்து உன்னை காப்பாற்ற மாட்டான். நீ விரும்புற சினிமா படம் உன்னை காப்பாத்தாது. இன்றைக்கு நீ ஆட்டம் ஆடலாம், நாளைக்கு வயது நீங்கின பிறகு, கை காலெல்லாம் உடைஞ்சு போன பிறகு நீ ஆட்டம் பண்ண முடியாது. பைபிள் வேதவசனம் சொல்லுது, வாலிபனே உன் சிருஷ்டிகரை நீ நினை. படிச்சு பாருங்க, வசனத்தை படிக்கல, அழகான வாக்கியம். என்னடா நீதிமொழிகளுடைய புஸ்தகம், நீதிமொழிகள் படிங்கய்யா, எடுத்து படிங்க. புஸ்தகம் தான், வசனம் எடுங்க. 12ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வாக்கியம். நீ உன் வாலிப பிரயாதத்தில் உன் சிருஷ்டிகரை. இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா படிக்கிறேன். நல்லா அழகா தெளிவா முக்கியமான பிள்ளைகளுக்காக வசனம். இந்த வசனம் பாருங்க. அந்த பிள்ளை பேருக்கு பார்த்தேன். உன் பேர் தான் சொல்லுப்பா. ஜெகனா, உன் பக்கத்துல பேர் தினேஷ். மறைக்கிறது போது எனக்கு பயமா இருக்கும். அல்லேலூயா. படிங்க. உங்களுக்கு தான் இந்த வசனம் படிங்க. நீ உன் வாலிப பிரயாத, நீ உன்னுடைய வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உங்களுக்கு தான் சொன்ன வயசாகி போச்சு, டோட்டல் வயசாகி போச்சு. அடுத்தது போக இன்னும் அவ்வளவுதான், சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான். உங்களுக்கு தான் அழகா சொல்லப்பட்டிருக்கு. சிறு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு எழுதப்பட்ட வாக்கியம். வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் தீங்கு நாள் வரப்பொழுது நான் அப்படியே இருந்துருவேன், நல்லா இருப்பேன், என்னை யாரும் அசைக்க முடியாது. நான் பெரிய ஜமீன்தார் நினைச்சுக்காத மனசுல. ஜமீன்தார்ல உன்னோடு கூட வச்சுக்கா. அங்க பாரு, தீங்கு நாள் வருகிறதுக்கு முன்னே உனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும். வருஷங்கள் எல்லாம் எனக்கு பிரியமான வருஷமே, இந்த வருஷத்துல அதை பண்ணிடுவேன், இந்த வருஷத்துல இதை சாதிச்சிடுவேன், இந்த வருஷத்துல வேலைக்கு போயிடுவேன், இந்த வருஷத்துல இதை சாதிப்பேன் அப்படி சொல்லிக்கிட்டு பிரியமான வருஷத்தை நீ சொல்றதுக்கு முன்னாடி சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னாடி, சூரியன் இல்ல பூமியே அழிக்கிறதுக்கு முன்னாடி, மலைகளுக்கு பின் மேகங்களும் திரும்ப வராதற்கு முன்னும். பைபிள் அவளை திக்கி படிக்கிறீங்கன்னா பைபிள் வீட்டுல படிக்க மாட்டீங்க. வீட்டுமா இருக்கீங்கன்னா எடுத்து படிக்கணும். டெய்லி போனே பார்த்துட்டு இருந்தா பைபிள் எடுத்து ஒரு நாளைக்கு 10 அதிகாரங்களை படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இதை தவிர வேற என்னதான் இருக்கு பைபிள் நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்க, என்னதான் இருக்கு? என்னால சாப்பிடவே இருக்க முடியுமா? சொல்லுங்களேன். ஆண்டோட வாக்கியத்தை படிக்கல, எடுத்து அப்படியே கண்ணை உள்ள விட்டுக்கணும். அப்படி என் தங்கச்சியை பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 மாசம் பைபிள் படிச்சு முடிச்சிடும். அல்லேலூயா. நான் பெருமை சொல்லல, அது MBA படிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பைபிள் எனக்கு போன் பண்ணும், இந்த அதிகாரத்துல இந்த வசதி இருக்கணும். பைபிள் எடுத்து மனப்பாடம் படிக்கிட்டு அப்படியே கரண்ட் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் யோசுவாவை சொல்றாரு, யோசுவாவே நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு ஆண்டவர் எல்லாரோடும் கூட இருப்பார். திட்டு பையனோடு கூட ஆண்டவர் இருப்பார். இல்லைன்னா கிடையாது, எல்லாரோட இருப்பார். தூம்பில இருப்பார், துருவில இருப்பார், தமிழ் பழமொழி. ஆனா அதே நேரத்துல மோசையோடு கூட இருந்த அந்த நிலவரம் வேற. நல்லா இயேசுவாவே எல்லாரோட இருப்பார் சொல்லிட்டு எல்லாரும் கூட இருப்பாருன்னு பொதுவா நினைச்சுக்காதீங்க. தனிப்பட்ட விதத்துல ஒரு மனுஷனோடு இருக்கிற நிலவரம் வேற.
அந்த வசனத்தை அப்படி வச்சுக்க ஐயா. உன்னத பாட்டுல அந்த வசனம் அவ்வளவு அழகா இருக்கு. ராஜகுமாரத்திகளோ கன்னிகைகளுக்கோ தொகை இல்ல, மறுமனையாட்டிகளோ இத்தனை பேர், ஆனா என் புறாவோ ஒருத்தின்றார். ஒரே ஒரு கூட்டத்தார் மட்டும் தான், அவங்களோட மட்டும் தான் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல பழகுவார். அல்லேலூயா. இப்ப இந்த பாஸ்டர் நான் வரேன், அவங்களோட கூட பேசுறேன், அவங்களோட இருப்பேன். ஆனா அதே நேரத்துல நானு நீங்க பர்சனலான உங்க வாழ்க்கைக்குள்ள அல்லது உங்களோடு கூட நான் இருக்க முடியுமா? அவங்க உட்பட்டவங்க தான் இருக்கும். அவங்க தாயோ தகப்பன கணவர் தான் கூட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. டோட்டலா எல்லாரோட. அதனால இயேசுவுக்கு பாத்துக்கிறார், ஆண்டவரே நான் உம்மோடு கூட போஜனம் பண்றேன், உம்மோடு கூட போறேன் வரேன். ஆமா, என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுப்பேன் தான். ஆண்டவரே எனக்கு பஸ் கொடு, காரு கொடு, அது கொடு, இது கொடு, சாப்பாடு கொடு, பணம் கொடு, துட்டு கொடு, கேட்டு கொடுத்துட்டே இருப்பார் ஆண்டவரே. ராஜ்யத்திலே கூட வரேன், அதுல மட்டும் நான் சேர்க்க மாட்டேன். அந்த நிர்ணயம் மட்டும் பிதாதான் நிர்ணயம் பண்ணுவார். அப்பதான் தெரியும் உனக்கு எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன. அல்லேலூயா. உனக்கு எல்லாம் தருவேன், என்ன வேணும் தருவேன். ஆனா தேவனோடு கூட போய் இருக்கிறதுக்குரிய அந்த இடம், அந்த மகிமைய இப்போ உனக்கு தெரியாது. இப்போ உனக்கு நான் பேசணும் பண்றது உனக்கு கேவலமா இருக்கும், கிண்டலும் கேலியுமா இருக்கும், பரியாசமா இருக்கும். உன்னுடைய மனக்கண்ணுல சாத்தா அந்த கல்லை போட்டு அடைச்சு வச்சதுனால இதனோட மனக்கண் தெரியப்படாது. பிற்பாடு தெரியும் இதனுடைய மகிமையின் மேன்மை. அல்லேலூயா. எங்க அம்மா என்னை படிக்க வைப்பாங்க. எங்க அம்மா என்ன பண்ண பேசுற, எப்படா அவங்க சாவாங்க ஸ்கூலுக்கு நான் அனுப்புறாங்களே. எங்க அப்பா அதான் ரொம்ப பிடிக்கும், எங்க பாட்டி இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டா ஸ்கூலுக்கு பையனை விட்டுப்பா வீட்டுல இருக்கிட்டாங்க. எங்க அப்பா கூட கண்டுக்க மாட்டாங்க. ப்ரோக்ரஸ் கார்டு கூட எங்க அப்பா சைன் போட்டுருவாரு, எங்க அம்மா போட மாட்டாங்க. எல்லாம் ஒவ்வொரு மார்க்கா பார்ப்போம். அவங்க இருந்தாலே அலருவோம். கட 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 எங்க அப்பா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரோக்ரஸ் கார்டு ரகசியமா சைன் வருவோம். கரெக்டா கிச்சன் எங்க அம்மா கண்டுபிடிச்சுக்குவோம். இல்லையா, இவங்கதான் என்ன விட மாட்டாங்க. எங்க அம்மா மேல நான் கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் வகுப்பு வரைக்கும் அம்மாவை பிடிக்காது. இவங்களாம் தான் விட மாட்டாங்க, நிம்மதியா விட மாட்டாங்களே. கோயிலுக்கு வா, ஜபத்துக்கு வா, ஜபத்துக்கு வான்னு கூப்பிடுறாங்களே. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வாடான்னு கூப்பிடுறாங்களே. வண்டி சாக்கு போட்டாலும் விட மாட்டாங்களே. அல்லேலூயா. ஐயா பாஸ்டையா கூட ஏமாத்தின, அவரு கூட ஸ்டிச் விட்டுறாரு. இவங்க ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறாங்களே. விஷயம் என்ன தெரியும், ஸ்டிச் அமைதியா நம்ப மாட்டேன். ஸ்ட்ரிக்டா ஆகுறாங்களா, அவங்க கிட்ட தான் உன்னுடைய எதிர்காலமே இருக்கு. எதிர்காலமே ஆண்டு அங்கதான் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊசி, அந்த ஊசி இன்ஜெக்ஷன் உள்ள குத்துனாதான் மருந்து உள்ள இறங்கும். இன்ஜெக்ஷன் வேணாம்னா உள்ள இறங்காத, நோய் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஐஸ் வைக்கிறேன், பிரியப்படுத்துறேன், ஏன் பேசுறது, அவங்க கடிந்து கொடுத்து கம்மி. நானா இருந்தா சவுக்கு எடுக்க ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. ஏசு பாருங்க, பிரசங்கம் பண்ணி பார்த்தாரு, ஒண்ணும் நடக்கல. தேவாலயத்துல சவுக்க எடுக்க ஆரம்பிச்சார். அப்பதான் எல்லாம் ஓட ஆரம்பிச்சான், அழக ஆரம்பிச்சான். புறா விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் பறக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. பிரசங்கத்துல படிச்சு இந்த வாக்கியத்துக்கு வருவோம். வாலிபனே சிருஷ்டிகரை நினை, சூரியன் அந்தகாரத்தை படுகிறதுக்கு முன்போ, மலைகள் கழுகிறதுக்கு முன்போ சிருஷ்டிகரை நினை. படிங்கப்பா. மலைகளின் பின் மேகங்களும் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீட்டு காவலாளிகள் வீட்டு காவலாளினா யாரு? வாலிபடி பிள்ளைகளே, வீட்டு காவலர் 2 காலு, இவங்க தான் உங்களுடைய காவலாளி. காலெல்லாம் இடறி போயிட, கோயிலுக்கு வர முடியாது. தள்ளாடி. அந்த டைம்ல நான் கோயிலுக்கு வர, ஐயா ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, ஐயா ஜபம் எடுத்துங்க, யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. இந்த கால் நல்ல பலம் கொடுத்துருவாரு ஆண்டவர். இதுக்குள்ளே நடந்து நடந்து சர்ச்சுக்கு வா. கோயில் இந்துக்கள் போறாங்க கோயிலுக்கு, 50 கிலோமீட்டர் பாத யாத்திரை போறான். காவடியை தூக்கிட்டு இங்க இருந்து அவ்வளவு தூரம் ஓடுறான். நம்ம ஆளு கோயிலுக்கு கார் கொடுக்கிறோம், பஸ் கொடுக்கிறோம், அழகான வண்டி கொடுக்கிறோம், கோயிலுக்கு வரணும்னா அழுறான். அல்லேலூயா. பாருங்க, காவலாளிகள் அழுகிறதுக்கு முன்னோ படிமா. காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போ. பலசாலிகள் என்ன அர்த்தம்? நம்முடைய உள்ளான பலன் எல்லா பலசாலி எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எந்திரங்கள் அரைக்கிறது. எந்திரங்கள் பல்லு கிரைண்டர். அல்லேலூயா. பல்லு சொல்லும், ஐயோ எனக்கு வயசாகி போச்சு, நான் ரிட்டையர்ட் ஆயிடுறேன். ஒவ்வொரு பல்லா ரிட்டையர்ட் ஆகிட்டே போவோம். கடைசி கடாப்பல் சொல்லும், இவ்வளவு நாட்கள் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, இப்ப இந்த ரிட்டையர்ட் ஆகி போச்சு, நான் போறேன். ஒவ்வொரு பல்ல எத்தனை பேருக்கு ரிட்டையர்ட் ஆயிடுச்சு தெரியல. அல்லேலூயா. கிரைண்டிங் மிஷின் எல்லாம் போயிடுறதுக்கு முன்னாடியே வாடா எல்லாம் வருகிறது. ஆண்டவர் பல்லுகள் அழகா கொடுத்துக்கிறார், துதிக்கிறதுக்கு, அவர் ஆராதிக்கிறதுக்கு. இந்த டைம்ல நீ கோயிலுக்கு வராம கடைசியில பல்லெல்லாம் போன பிறகு அர்த்தம். உனக்கு பல்லு அழகா கொடுத்துருக்காரு. இப்பவே கிரைண்டிங் மிஷின் போகிறதுக்கு முன்னாடியே வாடா. சிருஷ்டிகர், உன்னை சிருஷ்டித்தவர் அவருதான். ஏன் அங்க சிருஷ்டிகர் இருக்கு? உன்னை படைத்தவர் அவருதான். அல்லேலூயா. படிங்கப்பா. பலகனி வழியாய், பலகனி வழியாக. பலகனினா ஜன்னல், கண்ணு 2 கண்ணு தான் பலகனி. கண்ணெல்லாம் மங்குறது முன்னாடியே, கண் மங்கி போறதுக்கு முன்னாடி இப்பவே ஆண்டர் துதிக்க ஆரம்பிச்சிடு. அதுக்கப்புறம் நீ கண்ணெல்லாம் போன பிறகு, ஐயா நான் வரேன் ஐயா, கண்களை மூடி இருக்கிறேன் ஐயா. அதுக்கப்புறம் நீ கண்ணை மூடினா கண்ணை திறந்துனா. அல்லேலூயா. பலகனி வழியாய்
நீங்க படிக்கிறது எனக்கு பயமா இருக்குப்பா. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இறந்து போகிறதற்கு முன்னும் எந்திர சத்தம் தாழ்த்ததினால் தெரு வாசல்கள் கதவுகள் அடைக்கப்பட்டு வாசல் சொன்ன 2 வாய் அல்லேலூயா எல்லாம் மூடுறது முன்னாடி. அடுத்தது குருவியின் சத்தத்திற்கு செவி காது அடைக்கப்படுகிறது முன்னாடி. கீத வாக்கியத்து கன்னிகளை கீத வாக்கியம் சொன்னா நம்முடைய மனதின் எண்ணங்கள் கீத வாக்கியம் மனதுலதான் ஒரு கீத ஓடும். எல்லாம் அடைகிறதுக்கு முன்னாடி உன் சிருஷ்டிகரை ஆண்டவரை நீ நினைத்துக்கொள். அல்லேலூயா. நீ இன்னைக்கு அழகா வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா உன்னை ஆண்டவர் அழகா வச்சிருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லு. உனக்கு இந்த விஜய் இல்ல, உனக்கு இந்த அழகு கொடுத்தவன் சினிமாக்காரன் இல்ல, இந்த அழகு கொடுத்த ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காயம் நம்ம முகத்துல வந்துச்சுன்னா நம்மளை யாரும் எட்டி பார்க்க மாட்டான். ஒரு சின்ன வைரஸ் குறிச்சு நான் படிச்சிருக்கிற பயாலஜில, பயாலஜி ஸ்டூடெண்ட். அதுல வைரஸ் குறிச்சு ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் பத்தி படிப்பேன். அந்த வைரஸ் வந்து எல்லா வைரஸை விட டெஃபிஷியன்சி வைரஸ எத்தனை மைக்ரோஸ்கோப் வச்சாலும் அவ்வளவு ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியாது. அது அவ்வளவு மைண்டா இருக்குமா. ஆனா பாடிக்குள்ள அது உள்ள என்டர் ஆன உடனே முழு பாடியில இருக்கிற ஆர்பிசியே அதை அழிச்சிடுமா. அல்லேலூயா. நோய் எதிர்ப்பு சக்தியை ஃபுல்லா அழிச்சிடுமா. ஆண்டவர் உன்னை கிருபையினால இங்க உட்கார வச்சு, இறக்கத்தினால உட்கார வச்சு, ஆர்பிசி டபிள்யூ கொடுத்து, டபிள்யூபிசி கையில கொடுத்து, உனக்கு உடம்புல கொடுத்து உட்கார வச்சுக்காரு. அல்லேலூயா. அந்த ஆர்பிசி என்ன? தேவனுடைய கிருபையும், ஒயிட் பிசினா டபிள்யூபிசினா சத்தியமும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இதை கெட்டியா பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. நான் இந்த பாஸ்டரை வர பாஸ்டர் மல்லிகா ஏஞ்சல் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போனா நமக்கு ஆகாரம் கிடைக்கும். அவங்க தான் எனக்கு எல்லாமே. நான் அவங்க நினைச்சேன்னா ஒண்ணு அவங்க எனக்கு விரோதி ஆயிடுவாங்க, இல்ல நான் அவங்க விரோதி ஆயிடுவேன், இல்ல ஆண்டு பிரிச்சு விட்டுருவாரு. அல்லேலூயா. அவங்க என்ன கூப்பிடுறாரு நினைப்பேன். ஆண்டவரோட சத்தம் வந்து போகுது, அதாவது அவங்க மூலமா கூப்பிடுறாரு. அல்லேலூயா. நான் ஸ்கூடாய்க்கு போன் பண்ணேன். நான் பெருமை சொல்ல அங்க ஏர்போர்ட்ல வர, ஆண்டவரே நான் எங்க இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ நீ அங்க வை. நான் பெரிய பசுத்தவான், பெரிய ஒரு வலிமையா உள்ளவன். சில பாஸ்டர்மார் பார்ப்ப அங்க ஓடுவேன் இங்க ஓடுவேன் கத்த பார்த்து, அது வந்து பொய்யானவன். ஆண்டவர் ஒரு மனுஷன் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வைப்பார். இசைக்கல் 1 அழகா இருக்கு. அவைகளுக்கு வட்டம் எழுதியிருக்கிறது இருக்கு. அவைகள் வட்டத்துக்குள் வட்டம் இருக்கிற இடத்திலே நிற்போம். ஆண்டவர் அவனை எங்க போக சொல்றாரோ அங்கதான் போகணும். எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். எங்க உட்காரணுமோ அங்கதான் உட்காரணும். ஒரு மனுஷன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு ஒழுங்குக்குள்ள, ஒரு போர்ஸ்க்குள்ள அவன் அடக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான வார்த்தை கேட்க தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுறதா ஆண்டுடைய நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலர் நடபடிகள் அழகாய் பேதுரு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கிறான். அவனால ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவருக்கு கிரியை செய்ய முடியாது. சபையார் ஜெபிக்கிறாங்க கட்டு உடையபடி. என்ன நடக்குது பாருங்கம்மா, படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளுடைய அததான் படிச்சுட்டு வந்தேன். பாருங்க என்ன செய்ய போறேன்னு தெரியல. எத்தனையோ வசனம் எழுதி கொண்டு வந்தேன். டைம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. படிக்க அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தினுடைய The Acts of the Apostles 12th chapter 5 படிங்க. 5 அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துல 5 படிங்க. அப்படியே பேதுரு அப்படியே எவ்வளவு அழகா படிக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு அழகா. இப்படிதான் பைபிள் படிக்கணும். திக்கி படிக்க கூடாது. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் எல்லாரும் சேர்ந்து ஊக்கமாய் ஜெபித்தார்கள். தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலி. பாருங்க, ராஜா இந்த டைம்ல தான் வெளியே கொண்டு வருவேன்னு ஒரு சட்டத்திட்டம். அவன் சட்டத்துக்கு முன்னாடியே கர்த்தருடைய அதிசயமான கரத்தை பாருங்க என்ன நடக்குதுன்னு. படிங்கம்மா, படிங்க பாஸ்டர், பின்ன படிங்க. முந்தின ராத்திரியிலே 2 சங்கிலி. பாருங்க, 2 சங்கிலிகள் 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். பாரு, 2 சேவகர் நடுவா நிக்கிறா, கையில கட்டு. எல்லாம் கவனிங்க. 2 சேவகர். ஒரு பக்கம் சாத்தானும் உலகமும் 2 பிசாசு கூட நிக்குது, விடமாட்டுது உன்னை. ஒரு பக்கம் பிசாசு உன்னை இழுக்கிறா. வாடா வாடா, எங்க வந்து மாட்டிக்கிட்ட பாடுறா. வாடா உலகத்துல, வாடா உலகத்துல போலாம், வாடா பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி ஓடலாம், அவனோட சந்தோஷமா வச்சுப்பான், வாடா. இன்னொரு பக்கம் பிசாசு, வாடா வாடா, ஏண்டா கோயிலுக்கு வர, ஏண்டா கோயில்ல உட்கார்ற, எடுத்து பாரு. அந்த பையன் ஜெகன் இருந்து ஓடிட்டான் பயந்துகிட்டு. அல்லேலூயா. 2 சேவகர் நடுவே அவன் கைகள் கட்டப்பட்டு அவன் உட்கார்ந்து இருக்கையில்
காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து பாருங்க, தேவ தூதன் பிரத்யட்சமாய் அங்க இறங்குகிறாரு. அறையிலே வெளிச்சம் பாருங்க, அறையில பயங்கரமான ஒரு வெளிச்சம் உண்டாகுது. இவ்வளவு பிரசங்கம் கேட்டீங்களா? வெளிச்சம் வந்த உடனே இருள் போயிடும். கேட்டீங்களா இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? சொன்னேன் சொல்ல மாட்டேன். கை கொஞ்சம் அலையில சொல்லுங்களேன். அந்த வெளிச்சத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும் பொழுது கட்டப்பட்டிருந்த அவனுடைய வாழ்க்கை ஆண்டவரை துதிக்க முடியாதபடி, மேலானவைகளை தேடக்கூடாதபடி, கர்த்தருக்குரிய நாடாதபடி கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கையினுடைய கட்டுகள் அங்க உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வெளிச்சம் அங்கே உண்டாயி, படிங்க. அவன் பேதுருவை விழாவில தட்டி சீக்கிரமா எழுந்திரு, பேதுருவே இனி சீக்கிரமா நீ எழும்புடா. நீ எழும்ப முடியாதபடி கட்டப்பட்டிருந்தா, சாத்தானை கட்டி வைத்திருந்தா, இப்போ அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டது, சீக்கிரம் எழும்புன்னு சொல்லி படிங்க. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சங்கிலி கைகளில் சொன்னா கிரியை, பகற்கிரியைகள். கர்த்தருக்காக கிரியை செய்ய முடியல. அல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்ப முடியல. நீங்க பாருங்க, முஸ்லீமை போய் பாருங்க, அவனுடைய மார்க்கத்துல அவன் கரெக்டா இருக்கிறான். இந்துக்களை பாருங்க, அவங்களுடைய ரிலிஜியன்ல அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. புத்த துறவிகளை நான் அடிக்கடி என்னோட யூடியூப்ல பார்ப்பேன். அவங்களுடைய ஒழுங்குமுறை, செபிக்கிற முறை, புத்த துறவிகளை அவங்களுடைய மதத்துல அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. நம்ம ஆளு இதுலயும் இல்ல அதுலயும் இல்ல. அல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரேல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு பாகால் தெய்வம்னா பாகாலுக்கு பின்னாடி ஓடா, அங்க போடா, அங்கன்னா ஒழுங்கா இருக்கா. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம குந்தி குந்தி நடக்கிறியே, உன் வாழ்க்கையில நீ இப்படியே நடந்து கொண்டா உனக்கு தான் வேதனை, மற்றவங்களுக்கு இல்ல வேதனை. இது ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. அல்லேலூயா. அதனாலதான் பாரு, அருமையான தேவஜனமே, கர்த்தர் கொடுக்கிற வாக்கியம் இது. தடைகளை நீக்குபவர் உங்களுக்கு முன்பே கடந்து போவார். வாசல் திறக்கப்படுகிறதான கதவுகள், என்னென்ன கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதை திறக்க ஆரம்பிச்சார்னா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. என்ன நடந்தது வசந்தப்பட்ட முடிச்சுக்கிறாங்க. இதனுடைய உதாரணமா வாசல் திறக்கப்படுற அனுபவத்திற்கு சொல்லலாம், அண்ணாவை பத்தி சொல்லலாம், மோசையை பத்தி சொல்லலாம். நிறைய பேர் இருக்கிற உதாரணத்திற்கு டைம் இல்லை. ஆனா அந்த வாசலுடைய பகுதியில அந்த வசனத்தை முடிச்சிருக்கேன். அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை அறைகளை கட்டு. இப்ப கட்டுகளை அழிச்சிட்டாரு. முன்னாடி கட்டப்பட்டிருந்தா, வாசல் அடைக்கப்பட்டிருந்துச்சு, சிறைச்சாலை கதவுக்குள்ள இருந்தா, அவனால ஆண்டவர் நிக்க முடியல. இப்போ கிரியை நடக்குது. என்ன கிரிய? அறையை கட்டு. என்ன கட்டுமா? சத்தமா சொல்லுங்களேன். அறையை கட்டு. என்ன சத்தமா சொல்லுங்களேன். அறையை கட்டு. அறைகளை கட்டுங்க. பக்கத்துல இருக்கிற மாதிரி கையை ஊற்றி சொல்லுங்க. பாய்க்காது, உங்க கையை ஊற்றி கொடுத்துருவாங்க. அறை கட்டு. டைட்டா பெல்ட் போடல, வேஸ்ட் விழுந்துடும். டைட்டா கட்டு. அது மனதின் அறையை கட்டு. இவ்வளவு நாடு உன் மனது, மாம்சம், இருதயம் விரும்புறபடி எல்லாம் நீ ஓடிட்டு இருந்த. அந்த சகோதரிக்கு நேற்று போய் நாங்க ஜெபம் இல்லையா? பேரு உன்னதான் மேரிக்கு ஜெபிச்சோம். மேரி நான் இத்தனை இருக்கவே மாட்டேன், நான் எங்கன்னா ஓடுறேன். ஜெபிச்சு முடித்தோட என்ன சொல்ற வார்த்தை? ஐயா, முன்னாடி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தது, இப்ப என்னவோ தெரியல, நான் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கல இல்லையா? மனதின் அறை. நம்முடைய மனதை பிசாசு அள்ளக்கொழிக்கிறான். நீ உனக்கு எல்லாமே இருக்கு, உனக்கு சாப்பாடு இருக்கு, உனக்கு தண்ணி இருக்கு. எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லாம பட்னியா இருந்தீங்க சொல்லுங்க. சாப்பாடு இல்லை, எங்க நான் பட்னியா இருந்தேன் சொல்லுங்களேன். யாரா சொல்ல முடியுமா? பாஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு விதமான சாப்பாடு. நான் பெருமைக்கு சொல்ல, ஆண்டவரே இந்தியாவில் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெய்வம் மாதிரி கும்பிடுவான். நான் அவங்களை பிரியத்து சொல்லல. எத்தனை இடங்கள்ல பாஸ்டருக்கு தெரியும், இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துல ஆகாரம் கிடையாது. ஆகாரம் கிடையாது தெரியுமா? சில நேரங்களில் பெருமைக்கு சொல்லல, சூழ்நிலைகள், விலைவாசிகள் ஒரு சாப்பாடை 4 நாள் 5 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுதான் சாப்பிடுவோம். ஒரு முறை நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். ஆகாரம் கிடையாது, கையில் இருக்குது வெறும் 1000 ரூபாய். கரண்ட் பில்லு கட்டணும், சர்ச்சு வாடகை கட்டணும். ஏன்னா அந்த மாதிரி சர்ச்சை சிபிஎம்ல போட்டாங்க. சிபிஎம் ஊழியர் பிரதர்ஸ்ல வந்து அனுப்புவாங்க போய் நம்மளை விசுவாசம் கற்றுக்கொள்றது. ஒன்னையில ஒரே ஒரு சிக்கன் குழம்பு கடிச்சிச்சு, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? காய்கறி ஒண்ணும் கிடையாது, கையில காசு எதை கொடுத்து வாங்க, விசுவாசிக்கு ஒன்றும் தரமாட்டான். இதை நீ நம்ப மாட்டீங்க, 15 நாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில நேரங்கள்ல சாப்பிடுற கறி என்னத்தமா செய்வாங்க, அந்த மீந்து போன எலும்பை 5 நாளா குழம்புல வேக வச்சு கொடுப்பாங்க. வெறும் எலும்பு. அவ்வளவு உங்களுக்கு ஆண்டவர் மலேசியாவில் கொடுத்திருக்கிற இந்த நாடு உண்மையாவே பரலோக நாடுங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு அந்த அருமை தெரியல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டு பிராயில் கோயில் மாதிரி சாப்பிட்டு கொழுத்து வந்துருக்கீங்க. பிராயில் கோயில் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க?
எல்லாம் ஆண்டருக்கு அருமை தெரியல, நன்றி தெரியல. நாங்கெல்லாம் என் தங்கை சொல்லுவோம், துதி துதி துதி. பரிசுத்தவான் சொல்லுவாரு, ஸ்தோத்திரம் 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 மட்டுமே போடுங்க. ஏன் நம்ம ஸ்தோத்திரம் போடுவாரு? ஜெபம் பண்றது வந்து பரலோகத்துல ஜெபமே கிடையாது. நீ வெளிப்படுத்த விசேஷம் பற்றி பாத்தீங்கன்னா பரலோகத்துல ஜெபித்தார்கள் வார்த்தையா இருக்காது. ஜெபம்னா ஒண்ணு கேட்பது, பரலோகத்துல எந்த கேட்கிற எல்லாமே இருக்கு. துதிதான் இருப்பாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா தேவத்துல துதிச்சு கொண்டே நன்றி செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அதனாலதான் எங்க பசுத்தவான் சொல்லி பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதே எல்லா சாத்தானுடைய வல்லமை எல்லாம் கட்டப்பட்டுரும். ஆமென். அந்த ஸ்தோத்திரத்துல கிருபை பெருகு இருக்கு. அதனாலதான் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்க பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கட்டுகள் உடையுது பாருங்க, பாடி துதிக்கிறாங்க. ஸ்தோத்திரத்துல இருக்கிற மகிமை எதுவுமே இல்லை. அதனாலதான் படிச்சு பாரு, 149 சங்கீதம் 7ஆம் வசனத்துல படிக்கல. ஸ்தோத்திரத்துல என்ன ரகசியம் இருக்கு படிச்சு பாருங்க. வாசிங்க முடிச்சிடுறேன். வாசித்து பார்க்கறது முதல் பயமா முடிய மாட்டேன் போல இருக்கு. 149 சங்கீதம். தூதன் அவனை நோக்கி தூதன் அவனை நோக்கி, சாரி 149 சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் சங்கீதம் 149 7. 149 நம்ம 10 நிமிடம் எடுக்கலாமா? 10 நிமிடம் எடுக்கலாமா? 149 சங்கீதம் 7. எல்லாம் என்ன முறைக்கா? நீங்க பாஸ்ட் முறைங்க. அவர்களுடைய ராஜாக்களை பாருங்க, துதிக்கிறவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாரு. இங்க இருக்கிறியா? ஒண்ணும் இல்ல, நீ ஸ்தோத்திரம் மட்டும் ஒரு நாளைக்கு 1,00,000 ஸ்தோத்திரம் பண்ணு, 10,000 ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த ஆவி உன்னை விட்டு ஓடி. நீ நல்லதா இருக்கிற, நீ நல்ல அழகுதான், நீ நல்லா ஜெபிக்குதான். ஆனா உன்னை விட மாட்டான் பிசாசு. உன்னை உள்ள போட்டு கட்டி வகார வச்சிருக்கிறான். வாயை திறக்க விட மாட்டான். அதனாலதான் உன் வாயை விரிவாயை திற, அப்பொழுது மகிமையினால் நிரப்புவேன். இல்லையா? வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு போனேன். நான் பெருமை சொல்ல அந்த அறையில நான் போய் உட்கார்ந்தேன். வீட்டுல கிட்டத்தட்ட 10 நாளா அனாயிண்டிங் அபிஷேகம் வருது. ஜெபிக்கிற ஒரு நாளைக்கு இதோட கிருபையினால நான் பெருமைக்கு சொல்லல. ஆண்டவரே பெருமையாக என்ன மன்னிச்சிருக்கு கடவுளே. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்தியாவில ஜெபம் பண்ணுவேன். இந்த அறைக்குள்ள போய் உட்காந்து சைனீஸ் தாங்க அறையில ஏமா என்னால ஜெபிக்கவே முடியல. ஒரு நாள் பார்த்தேன் தூங்கிட்டே இருக்கிறேன். என்னடா இது ஒரு தூக்கமா வந்து ஒன்னும் புரியல. ஏசி அழகா இருக்கு, ரூம் அழகா இருக்கு, ஜெபிக்க முடியலையே. பார்த்தேன் எப்பா. 2ஆவது நாள் புரிஞ்சுக்கிட்டேன், இது ஏதோ ஒரு அசுத்தாவி இருக்கு. முன்னாடி அவன் தங்க ஜெபிக்கிறவனா இருந்ததுதான் அந்த ஜெபம் வரும். அவன் ஜெபிக்காதவங்க இருந்துட்டு போயிட்டான். தண்ணி எடுத்துட்ட இயேசுவின் ரத்தத்தினால இந்த சாத்தானை அறையில இருந்து வெளியே தொல்றேன். இது கத்துடைய அக்கினி சொல்லி வீடு முழுவதும் தண்ணியை தெளித்து சுத்தம் பண்ணி சாத்தானை வெளியே விரட்டி ஒரு அக்னி அபிஷேகத்துல ஜெபிக்க ஆரம்பித்த போது, இப்ப நீங்க அந்த ரூம் அறைக்குள்ள உட்காந்துட்டு வாங்க. உங்களுக்கு ஜெப ஆவி வரலன்னா என்ன வந்து கேளுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை சிறைச்சாலை கதவு சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க. அவங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. கட்டுகள் உடைக்கப்பட்டது. சிறைச்சாலை ஆண்டவர் மகிமையா மாத்திட்டாரு. உன் குடும்ப வாழ்க்கை சிறைச்சாலை போல இருக்கா? உன் இருதயம் சிறைச்சாலை போல இருக்கா? ஐயோ என் மாமியார் இப்படி இருக்கிறாங்களே, தொல்லை தாங்க முடியலையே. மாமியார சொல்லாத, மாமியாருக்குள்ள சாத்தாங்கள உட்காந்துட்டான். அல்லேலூயா. ஒண்ணும் பண்ணாது. ஜெபிக்க துதிக்க மருமகள் சொல்றியா, ஓரவத்திய சொல்றியா, சகாலத்திய சொல்றியா, கவலைப்படாத. அந்த வீட்டின் அறைகளை துதிக்க ஆரம்பி. என்ன நடக்கு நீயே படி. நான் சொல்றது பொய்யா உண்மையா? 149 சங்கீதம் படிக்க 7ஆம் வசனத்துல இருந்து. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் ராஜாக்களை சங்கிலி. முந்தின வசனம் படிக்கல 6ஆம் வசனம் ஜாதிகளிடத்தில் பாருங்க. நீ துதிக்க ஆரம்பிச்ச உடனே ஜாதிகளை நீ பழிவாங்க ஆரம்பிச்சிருவேன். 2வது நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஜனங்களை எல்லாம் தண்டிப்ப. அடுத்தது அவர்களுடைய ராஜாக்களை ராஜாக்கள்னா யாரு? சாத்தான் ஒரு ராஜா மாதிரி உன கூட இருப்பான். உன்னை கட்டி வைத்திருக்கிறவன் உன்னை விடமாட்டான், முன்னேற விடமாட்டான், நீ நினைக்கிறத விடமாட்டான். ராஜாக்களை சங்கிலிகளினாலும் மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவோ. நீ போய் சாத்தானே கட்டிடலாம். சாத்தாவனை கட்டுறான், சாத்தான கட்டிடுறான் கிடையாது. நீதான் சாத்தான கட்டுறதுக்கு ஆள் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. மேன்மக்களை இரும்பு விலங்குகளினால் கட்டவோ அவனுக்கு நியாயம் தீர்ப்ப நீயே கொடுக்க ஆரம்பிச்சிருவ. சாத்தானுக்கு நீங்க ஒரு நாள் முன்னே நியாயம் தீர்த்துருக்கா ஒருத்தன். நீ சரியில்லை சரியில்லை, இப்ப நீ போய் ஒருத்தனை நியாயம் தீர்ப்ப. நியாயம் தீர்க்கவும் அவர்கள் வாயில் இந்த வசனத்தை தயவு செய்து சத்தமா வாசிக்கிறேன். அவர்கள் வாயில் கர்த்தரை எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ராஜாக்களை தண்டிக்கவும். நான் சொல்றது பொய்யா சொல்லிட்டேன்னா
அந்த ஐயா பார்க்கும்போது என்ன பொய் சொல்றாரு நினைக்கிற மாதிரி தெரியுது. பொய் சொல்லிட்டானா ராஜாக்களை தண்டிக்கவும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கவும் சாத்தானை கட்டுறதுக்குரிய எல்லா வலிமை எங்க இருக்கு? கர்த்தரை உயர்த்த துதி இருக்கா? எப்படி படிங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. அல்லேலூயா அல்லேலூயா. மலையாளத்துல எழுதி கர்த்தாவினே பிரஸ்தாபிக்கின்ற தெய்வத்தின் ஸ்துதிகள் இருக்கு. கர்த்தரை உயர்த்த இங்கிலீஷ் பைபிள் இருக்கு ஹை பிரைசஸ் இருக்கு. எப்படி இருக்கு? ஐயா உயர்த்தி முழங்கால் பாட்டு கூட வேணாம். எங்களோட பசுத்தோட தான் போதிப்பாங்க. கதையெல்லாம் வேணா சில பாஸ்டிங் ஜாபம் சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி கிடப்பாங்க. முழங்கால் படிட்டு ஆதி பசுத்தவானுடைய நீங்க வாங்க எழுதுறதுக்கு நீங்க பார்க்கல. உலகத்துல நம்ம சபையே கிடையாது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு இருக்கும் ஒரே சர்ச். எப்படி அவங்க சபை அவங்களோட சபைகளை கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எல்லாருமே யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. எந்தவித வருமானம் இல்லை. அந்த சபை எப்படி கட்டினாங்க? காலையில 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் எல்லா ஊழியர்கள் முழங்கால் பண்ணிட்டு 2 கையை தூக்கி ஸ்தோத்திரம் 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 தான் சொல்லுவாங்க. வேலை முடிஞ்சிடும். ஐயோ சபை கட்டலையா, இந்த லேண்ட் வாங்குற ஐயா, அந்த லேண்ட் ஆண்டவருக்கு தூசு. நீங்க 2.5 ஏக்கர் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு 100 ஏக்கர் கொடுப்பாரு. நான் இப்பொழுது ரெக்கார்ட் பண்ணி கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்டா நான் விட மாட்டேன். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டருக்கு பண ஆசை. பண ஆசை இருக்கக்கூடாது, உண்மைதான். பண ஆசை யாருக்கு இருக்கக்கூடாதுன்னா தனிப்பட்ட ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. ஆனா ஊழியத்தின் உத்தரவாதம் உள்ளவங்களுக்கு இருக்கலாம். இப்ப உங்களுக்கு ஊழியத்துக்கு உத்தரவாதம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், தப்பு இல்லை. தனிப்பட்ட விதத்துல எனக்கு எவ்வளவு பெரிய இடம் வேணும்னு கேட்டா தப்பு. ஊழியத்துக்கு 2.5 ஏக்கர் இல்ல 100 ஏக்கர் கொடுக்க வல்லவர். நீ உயர்த்தி உடைய கரங்களை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. அதனாலதான் பிள்ளைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதை உற்சாகப்படுத்தும். ஸ்தோத்திரம் பண்ண நீங்க துதி காலையில 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் முழங்கால் நின்று ஆண்டவரே எதுவுமே கேட்காதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. இது கூட அது கூட கேட்காதீங்க, அதான் தப்பு. இது கூட நான் சில நேரங்கள் ஆண்டவரே இது குடுன உடனே ஆவி நின்று போயிடுவார். உனக்கு கொடுக்கறது எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் கேட்கற? உண்மையா சொல்றேன், பொய் சொல்லல. நான் ஆண்டுகிட்ட ஒண்ணு கேட்டேன்னா ஆண்டுடைய அந்த ஜபமே வராது. ஒரு முறை நான் நல்லா ஜெபிச்சேன். ஒரு முறை 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ஊழியத்துல முழங்கால் பண்ணிட்டு கையை தூக்குறேன். ஆண்டவரே நீதான் பெரியவர், எனக்கு இது கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. வேதத்துல எழுதி எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனங்க தம்பூசுக்காக அழுதார்களாம். ஆண்டவர் சொல்ற அவங்க ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு இது கூட ஆண்டவரை, பணம் கூட ஆண்டவரை, பொருள் கூட ஆண்டவரை கேட்காது. அது அவனவே கொடுப்பார். அல்லேலூயா. அதனால ஹோம்ஸ்ல அழகான வாக்கியத்தை பேசுறேன். நீங்கள் இன்றைக்கு இருந்து நாளைக்கு சாகர புல்லை உடுத்துவிக்க வல்லவராய் இருக்கும் பொழுது, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அந்த டஸ்ட் குப்பை தொட்டிக்கார வீசிடுவாங்க புல்ல. அந்த புல்ல அவ்வளவு அழகா உடுத்துவிக்க ஆண்டவர் இருக்கும் பொழுது உன்னை உடுத்துவிக்க மாட்டாரா? உன்னை அழகுபடுத்த மாட்டாரா? உனக்கு வேண்டியதை தர மாட்டாரா? அல்லேலூயா அல்லேலூயா. நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறது. நான் பெருமைக்கு சொல்லல, இன்றைக்கு நான் அழுகிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் எனக்கு இலவசமா எந்த நேரமும் போய் சாப்பிடணும். நான் கேட்டேன், இத்தனை ஆண்டவரே நான் ஊழியத்தை சாப்பிட்டு வெளியே வந்து சொன்னாரு, பாஸ்டர் நீ 1 கப் டீ கஷ்டப்படுவேன். இன்றைக்கு ஆண்டவர் எங்க போனாலும் எனக்கு ஆகாரம் தான், நான் தான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்றது பொய்யில நாளைக்கு வாங்க உங்களுக்கு கூட்டு வந்து காட்டுறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இல்ல மலேசியால தான் இல்ல, எந்த நாடுகள்ல போனாலும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பி பாஸ்டர் வாங்க, காசெல்லாம் வேண்டாம், நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் கூட சொல்லவே மாட்டேன், நான் பசியா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். காரணம் என்ன? நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறது இல்ல. நான் இதை தைரியமா உலகத்துல மைக்கு பிடிச்சி எவ்வளவு இடத்துல நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு சொன்னா, அருமையான தேவ ஜனமே, அவரை உயர்த்துற துதி உனக்குள்ள குறைய கூடாது. அதனாலதான் பாருங்க, ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை சுமந்து கொண்டு போறாங்க. எரிகோவின் கோட்டை தகர்ந்து விழுது. துதி என்பது எக்காலம். எக்காலத்தை உன்னுடைய வாயில வைகின்றார் ஆண்டவர். எக்காலத்தை உன் குடும்பத்துல வை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சத்தம் உயர்த்தி சொல்லு. உன் வீட்டுல எந்த இருளும் இருக்காது. கடன் பிரச்சனை ஒரு இருள் போல உன் வீட்டுல இருக்கும். எத்தனை பேருடைய குடும்பத்துல கடன் பிரச்சனை கையை தூக்குங்க. எத்தனை பேர் குடும்பத்துல சண்டை கை தூக்குங்க. எத்தனை பேர் குடும்பத்துல பிரிவினை கை தூக்குங்க. எத்தனை பேருடைய குடும்பத்துல இருள், எத்தனை பேருடைய குடும்பத்துல சமாதானம் இல்ல, எத்தனை பேருடைய குடும்பம் இருளா சூழ்ந்திருக்கு. இதுக்கு எல்லா ரகசியம் நீ துதிக்க ஆரம்பிக்கிற. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நீக்குபவர் உங்களுக்கு முன்னாடி நான் கடந்து போறேன். வாசல் திறக்கப்படும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 3 பகுதி சொல்லணும், டைம் இல்ல, நான் சொல்லலாம். ஆனா பாஸ்டர் அனுமதி கொடுப்பார். ஆனா உங்களோட போக்கஸ் இங்க இருக்கா, அலமோத ஆரம்பிச்சிடும். நான் பிரசங்கம் பண்றேன் இல்லை, நீங்க எழுந்து உள்ள போக ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்றேன், இந்த தேவனுடைய மகிமை யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சு. அவர் வருவார், உனக்கு முன்னாடி வருவார்.
தடைகளை நீக்குபவர். மீகா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 11 வசனம் மீண்டும் படிங்க, முடிச்சிடுறேன். மீகா 2:11 படிங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தடைகளை நீக்குபவர் அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் வழியாய் உட்பிரவேசித்து அவர் உனக்கு முன்னாடி வரும்பொழுது தடையெல்லாம் உடைக்கப்பட்ட உடனே சாத்தான் உன் குடும்பத்துல தடைகளை வச்சிருக்கிறான். உன் குடும்பத்துல உயரத்துல பல தடைகள், வேதத்துல அநேக தடைகளை குறித்து நம்ம படிக்கலாம். அதுல ஒரு வாக்கியம் அவ்வளவு சுருக்கமாய் சொல்லிருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு, சாத்தானோ தடுத்தான்னு எழுதியிருக்கு. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறது, பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்தான்னு எழுதியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை நிம்மதியா போக விட மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா பார்வோன் ராஜா விட மாட்டான், தடுக்கிறான். சாத்தான் உன்னை தடுக்கிறான். அந்த தடையை நீக்கிறவர் தான் ஆண்டவர். ஆண்டவர் முன்னாடி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா தடை நீக்கிடும், வாசல் திறக்கப்பட்டுரும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சாதான் உனக்கு முன்னாடி வர முடியும். இல்லையா? சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேன் என்றார். இந்த ஆண்டவருடைய வலிமை உனக்கு தெரியலையே, அது எவ்வளவு மகிமையான தெய்வம். மோசையை பார்த்து மோசே மோசே இங்க வா. 3 காரியம் மோசே சொல்றாரு, 3 இடத்துல 3 வசனங்களை படிக்கல. ஒண்ணு சொல்றாரு, மோசே எகிப்துக்குரிய எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவன். அந்த பையனை கூப்பிட்டா பைக் கொடுத்தா அவன் எல்லாம் சொல்லுவான். இந்த சினிமாவில யாரு இருக்கிறா, இந்த ஆக்டர் பேர் என்ன, நடனம் ஆடுற டான்ஸ் ஆடுறவங்க பேர் என்ன, ஏன்னா அவ்வளவு அழகா ஆவலாக சில பிள்ளைகள் இல்லையா, மைக்கு கையில கொடுத்து அந்த பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து அழகா சொல்லிடும் மனப்பாடமா. ஏன்னா மோசே இப்படிதான், இது எகிப்துக்குரிய எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆண்டவர் கூப்பிட்டா, மோசே இங்க வாடா, எல்லாத்தையும் தெரிஞ்சு நிற்கிறல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன், என் வலிமையை காட்டுறேன், என்ன தெரிஞ்சுக்கும். நீ என்ன தெரிஞ்ச பிறகு உடனே ஆண்டவர் மோசே முச்செடியில ஆண்டவர் பார்க்க ஆரம்பிச்சார். ஐயோ, உங்களுடைய மகிமை இப்படிப்பட்டதா? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. அவரை தெரிஞ்சுக்க நீ ஆசைப்படும், அவரை அறிகிறது தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நான் சிலுவை கொடுத்தேன், அந்த பாஸ்டர் வாங்க கூடாதுல நான் சந்தோஷப்பட்டேன். உண்மையை சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் சர்ச் போடுறது எனக்கு தெரியாது. சிலுவை படம் நம்ம ஆளுடைய தலை கொடுத்துருன்னு நினைச்சேன். சிலுவை கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற சபை நம்முடைய சரக்கு தான் இருக்கு. தேவனுடைய வார்த்தை எடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பு, பெருமைக்கு சொல்லல. அதனாலதான் மோசே கைகளினால எழுதி கொடுத்தார். மோசே அதை எழுதுறான், நான் பெருமைக்கு சொல்லல. இந்த பைபிளை இந்தியாவில இருந்து கொண்டு வந்த அந்த பைபிளை அந்த பாஸ்டர் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் ராத்திரியும் பகலும் உட்கார்ந்து அந்த வேதத்தை எழுத ஆரம்பிச்சார். இன்றைக்கு தேவ ஜனங்க அழகா வரைகிற அந்த சித்திரை படத்தை அதை பல ஆயிரம் வெள்ளி கொடுத்து அதை வாங்குறாங்க. அவர் பெரிய ஒரு ரைட்டர் மட்டும் இல்லாம அவர் ஒரு அழகான ஒரு ரொம்ப ஆர்டிஸ்ட். விதவிதமா அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் வரைஞ்சேன்னா கிட்டத்தட்ட அந்த 2 லட்சம் 3 லட்சத்துக்கு விற்பேன். ஏலத்துல வாங்கிட்டு போவாங்க. நான் அதை விழுப்பல, நான் இந்த பைபிள் எழுதுறேன்னு சொல்லி. ஆனா அந்த வரைபடத்தை வரையணும்னா குறைந்தபட்சம் ஒரு 5 நாள் 10 நாள் ஆகும். ஒரு 2-3 நாள் முடிச்சிடலாம், கொஞ்சம் வேகமா பண்ணணும். ஆனா இந்த பைபிள் எழுதுனா 1 வருஷ காலம் ஆகும். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் இதை எழுதுறேன், இதை எழுதி நீங்க மலேசியா கொண்டு போங்க. எத்தனையோ பேர் இந்த படத்தை வாங்குறாங்க. இந்த வேதத்தை கைகளினால இரவும் பகலும் கலந்து எழுதின அந்த வேதத்தை நான் வாங்கக்கூடிய உள்ளங்களை ஆண்டவர் அந்த நாட்டுல எழுப்பணும். அதான் உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. பெட்டி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் முன்னாடி சுமந்து கொண்டு போறாங்க, சத்துருக்கள் விழுறாங்க. பெட்டியை சுமந்து கொண்டு போறாங்க, தாகாருடைய சலை கவிழ்ந்து கீழே விழுது. உடன்படிக்கை பெட்டி. அதனாலதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, மோசையை கூப்பிட்டு, மோசையே அந்த கைகளினால எழுதி கொடுத்த கற்பலகை எடுத்து பெட்டிக்குள்ள வைக்கிறார். அதுதான் வேதனோட வார்த்தை. கைகளினால அவர் அழுது 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 என்ன சொன்ன, பாஸ்டர் நீங்க வேலைக்கு போகாதீங்க, நீங்க வேலைக்கு போனா உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கும், இந்த வேதத்தை எழுதுங்க, இந்த பைபிளை வாங்க ஆண்டவர் யாராவது ஒரு நபரை எழுப்புவார். அல்லேலூயா. இந்த சாதாரண ரட்சிக்கப்படாத பிரிண்ட் பண்ணி கொடுத்த பைபிள் இல்ல, உங்க கைகளினாலே எழுதப்பட்ட வார்த்தை. இது ஒரு உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் ஓபேதுடைய வீட்டுல கொண்டு 3 மாசம் வச்சாங்க. நான் வசனம் வாசிக்க டைம் இல்ல, முடிக்கணும், அதனாலதான் நான் வாசிக்க சொல்லல. அல்லேலூயா. இதே நான் சீப்பியம்ல பிரசங்கம் பண்ணா டக்கு 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 4 மணி நேரம் மெசேஜ் ஒரு நேரத்துல முடிச்சிடலாம். அப்படியே நெருப்பு மாதிரி இருப்பாங்க ஜனங்க. பிரசங்கம் முடிச்சு என்னங்க நிறைய பாயிண்ட்ஸ் விட்டீங்களேன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அவ்வளவு நெருப்பு. தெசலோனிக்கேயரை காட்டிலும் அவர்கள் நற்குலசாலிகளா இருந்தாங்க, வேதத்தின் மேல அவ்வளவு தானமா இருந்தாங்க.
நம்ம ஆளுக்கு படத்தை பத்தி சொன்னா இப்ப மனப்பாடமா சொல்றான். ஜனநாயக படத்துல யார் யாரும் நடிகர்னு கேட்டா போதும் மனப்பாடமா சொல்லிடுவான். எப்படா ஜனநாயகம் வரணும்னு சிலர் காத்து நிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பெட்டி கொண்டு போய் நேரா தாமானுடைய கோயில வைக்கிறாங்க. தாமானுடைய சலை கீழே விழுது. உடன்படிக்கை பெட்டி ஆட சொல்லி இந்த பெட்டி எங்க இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல வை. கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எல்லாரும் இந்த கண்களை மூடுவோம். முடிந்தவங்க எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக பாஸ்டர் ஏஞ்சல் அவர்கள் உங்களுடைய எல்லார் மேலும் ஜெபிப்பாங்க. நீங்க இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள ஒரு அபிஷேகத்தை அவங்க மேல ஆண்டு இறக்குறாங்க. நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி